இது மகிமை நேரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2வது நாளிலும் உங்களை வாழ்த்துகின்றேன். நம்ம இந்த வாரம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் எவற்றிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை தருகிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகின்றோம். முதல் நாளிலே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த 2வது நாளிலே பலவீனத்தினின்று நம்மை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய். பாருங்க, இயேசு ஒரு முறை ஒரு ஓய்வு நாளாகி அந்த ஜெபாலயத்திலே போதகம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி அந்த ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கின்ற வேளையிலே 18 ஆண்டுகளாக பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியானது ஒரு வயதான ஒரு பெண்மணியை அப்படியே கட்டி வைத்திருந்தது. அப்படி இந்த பலவீனப்படுத்தும் ஆவி அவளை கட்டி வைத்திருந்ததுனாலே அவள் கூனியாகவே இருந்தாள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கூனியாகவே இருந்தாள். எழுந்து நிமிர்ந்து அவளால் நடக்க முடியவில்லை. பாருங்க, அவன் மனதில் எவ்வளவு கஷ்டம் இருக்கும்ல, எவ்வளவு சஞ்சலம், எவ்வளவு வேதனை. என்னால் வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க முடியவில்லை, ஒரு மனிதர்களோடு நேரடியாக ஒரு முகத்தை பார்த்து என்னால் பேச முடியவில்லை என்று சொல்லி அந்த அம்மா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல, ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இயேசு அந்த இடத்துல போதகம் பண்ணி கொண்டிருந்ததை இந்த அம்மா என்ன செய்யிட்டே இருக்கிறாங்க, கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு அந்த அம்மாவுடைய வேதனைகள் மத்தியிலும் அந்த சமாதானமற்ற ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க இயலாத ஒரு சூழ்நிலை கூட அந்த அம்மா தேவாலயத்தை மறந்து விடவில்லை. பாருங்கள், அன்னைக்கு அந்த அம்மா இயேசு போதகம் பண்ணுகிற அந்த சமயத்தில் ஒருவேளை அந்த ஆலயத்திற்கு வராமல் தன்னுடைய சொந்த வேலைக்காக அல்லது தன்னுடைய பலவீனத்தை காரணம் காட்டி ஒரு வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு அந்த அம்மா பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்க முடியாதுல்ல. நாம் யோசிப்போம், நம்முடைய சின்ன சின்ன பலவீனங்களை எல்லாம் காரணம் காட்டி நம்ம எத்தனை ஓய்வு நாட்களை நாம் புறக்கணித்திருக்கிறோம். நல்லா யோசித்து பார்ப்போம். நமக்கு சொந்த வேலை இருக்கும். ஐயோ, இந்த வேலை இப்போ நம்ம ஆலயத்திற்கு போனோம்னு சொன்னால் 8:30 to 11 மணி வரை நமக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கிது. இந்த வேலையை முடிச்சிருவனே, அந்த நபரை நான் சந்திச்சிருப்பனே அப்படின்னு சொல்லி நம்முடைய சொந்த வேலைக்காக நம்ம எத்தனை முறை பயன்படுத்தி இருக்கிறோம்ல. ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுவார். நம்முடைய சொந்த வேலைகளுக்கு இந்த ஓய்வு நாட்களை பயன்படுத்தாதபடி அன்றைக்கு அந்த கூனியாக இருந்த அந்த பெண்மணி அன்றைக்கு ஆலயத்திற்கு தன்னுடைய உடல் பலவீனத்தை பார்க்காதபடி ஆலயத்திற்கு சென்றிருந்ததுனாலே அன்றைக்கு அந்த பெண்மணி விடுதலையாக்கப்பட்ட அவளுடைய பலவீனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் தேவ ஆலயத்தை ஒரு நாளும் நாம் புறக்கணிக்க கூடாது. தேவன் வாசம் பண்ணுகிறார். அவரை தொழுது கொள்வதற்காகவே நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு, நம் கோயிலுக்கு செல்றோம்ல, இதை நம்ம ஒரு நாள் நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய பலவீனங்களோடு கூட, நம்முடைய பாடுகளோடு கூட நம்ம ஆண்டவரை தரிசிக்க செல்லுகிறோம் என்கிற உணர்வோடு கூட நாம் ஆலயத்திற்கு போகணும். ஏதோ கடமைக்காக என்னுடைய பெற்றோர் போகிறாங்க, இல்லை மற்றவங்கெல்லாம் போகிறாங்க, என்னை ஏன் கோயிலுக்கு வரலன்னு கேட்பாங்களே அப்படின்னு நினைப்போடு நம்ம ஆலயத்திற்கு செல்லும்போது நமக்குள்ள எந்த கிரியையும் பரிசுத்த ஆவியானவரால் நடப்பிக்க முடியாது அருமானவர்களே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம்? நாம் என்னுடைய ஆண்டவரை, என்னுடைய நேசரை தரிசிப்பதற்காக. அவருடைய அந்த தேவாலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறதே, அதை நம்முடைய ஆன்மீக கண்களால் நாம் காண வேண்டும். தேவன் அங்கு பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை நாம் விசுவாச கண்களால் நாம் அதை பார்த்து நாம் அவரை தரிசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவேளை நம்முடைய பலவீனங்கள் நமக்கு இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் அவற்றின் மத்தியிலேயும் நாம் அவரை தேடி செல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு கூட அநேக பலவீனங்கள் வரும், ஆனால் ஒரு சண்டையை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டோடத்தில் கேட்பேன். ஏசப்பா, நான் என்னுடைய பலவீனங்களை ஒரு காரணம் காட்டி நம்ம உண்மை தரிசிக்க வர்றதை நான் என்ன செய்யக்கூடாது, நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு வாரம் நான் உங்களை நான் பார்க்க வந்துடணும் நம்முடைய ஆலயத்தில் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பேன். அதே போல் இன்று வரையிலும் கர்த்தர் என்னை அருமையாக வழிநடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருந்து என்னுடைய பலவீனங்களின் மத்தியிலும் அவருடைய கிருபை என்னை பலமாய் தாங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி கொண்டே வருகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பலவீனத்தோடு காணப்படலாம். ஐயோ, என்னுடைய கால்கள் வலிக்கிறது, என்னுடைய கைகள் வலிக்கிறது, என்னுடைய தலை வலி, இன்னும் பல பிரச்சனைகள், குடும்பத்திலே பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் தொந்தரவுகள், மனிதர்களுடைய அநேக இக்கட்டான வார்த்தைகளாலே அவருடைய உருவ குத்துகிறது போன்று பேசுகிற வார்த்தையாலே நான் மனம் நொந்து போயிருக்கிறேன். இப்படிப்பட்ட என்னுடைய பலவீனத்தினின்று என்னை யார் விடுதலையாக்குவார்?
என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஸ்திரீக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி. என்ன பலவீனங்களாக இருந்தாலும் நம்முடைய சரீரத்தை உருவாக்கினவர் அவர். அப்போ அவருக்கு என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்க பழுதா போயிருக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் அனுமதி இல்லாமல் எந்த சரீர பலவீனங்கள் நமக்கு வருவதில்லை. ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்ம கொடுப்போம். ஏசப்பா, எனக்கு அது சரீர பலவீனங்களாக இருந்தாலும் சரி, ஆத்மீக பலவீனமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே நீர் என்னுடைய பலவீனத்தின்று நான் விடுவிக்கப்பட நீர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சமூகத்திலே சேர்ந்து நாம் அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் மாற்றி போட வல்லவராக இருக்கின்றார். பாருங்க, நம்முடைய ஆத்மாவில் அநேக பலவீனங்கள் ஏற்படலாம். சரீரத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் ஏற்படலாம். அநேக சோர்வுகள் ஏற்படலாம். இத்தனை நாட்கள் நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிலாம் நம்ம நிறைய வெளியில் சிந்திப்போம்ல. அதுவும் நம்முடைய பலவீனம். அப்போ அந்த பலவீனங்களில் கூட நாம் பலவீனமாக இருக்கும்போது, நாம் ஜெபிக்க முடியாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து அவரும் நம்ம ஜெபிக்க தூண்டுவார். நாம் ஜெபிக்க முடியாத நேரத்தில் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பலவீனங்கள் மாற அவர் நிச்சயமாகவே உதவி செய்வார். இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களில் கூட ஆவியானவர் நம்மோடு இருந்து அவர் கிரியை செய்கிறதை செயலாற்றுவதை உங்களுடைய வாழ்க்கையில நீர் கண்டு ஒரு முறை நீங்கள் அவரை ருசித்து விட்டீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் அவரை விடவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் நம்மளோடு இருந்து நமக்கு போதித்து நம்மளை நல்வழிப்படுத்தி நமக்கு எல்லா ஆலோசனைகளையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அன்றைக்கு அந்த பலவீனமான கூனியாயிருந்த அந்த ஸ்திரியை பலப்படுத்தின கர்த்தர், அவளுடைய பலவீனத்தினின்று விடுதலையாக்கின கர்த்தர் இன்றைக்கும் பலவீனமாய் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய பலவீனத்தினின்று விடுவிக்க ஆண்டவர் இந்த வார்த்தையில உங்களுக்கு அருளுகின்றார். நாம் அவரிடம் நம்முடைய பலவீனங்களை கூறி நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள சாமி, இந்த அருமையான இந்த 2ஆம் நாளின் காலை வேளையில் கூட அப்பா ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த 2வது நாளிலே அன்றைக்கு அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரை 18 ஆண்டுகளாய் கூனியாய் இருந்த அந்த பெண்மணியை அப்பா நீ உன்னுடைய பலவீனத்தின் விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவளுக்கு விடுதலையை கொடுத்தீரே சாமி. அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு நான் பலவிதமான பலவீனங்களோடு நான் காணப்படுகிறேனே. என்னுடைய சரீர அவயவங்கள் எல்லாம் அப்பா எவ்வளவு பழுதாய் போயிருக்கிறது, என்னால் ஒரு வேலையை சரிவர செய்ய முடியவில்லை என்று சொல்லி கவலையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் உடைய பாதத்திலே கதறி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க பலப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு கால்களையும் ஒவ்வொரு கைகளையும் பிடித்து நீ பலன் அடைவாயாக என்று சொல்லும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்திரீயை உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லப்பட்டபடி பிள்ளைகளுடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றி உம்முடைய பலத்தால பிள்ளைகளை இடைகட்டுக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கட்டி அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சரீரத்தில் எந்தெந்த பகுதிகள் பலவீனமாய் போயிற்று, இனி என்னால் செயலாற்ற முடியாது என்று சொல்லி நினைக்கிறார்களோ அந்தந்த பகுதிகளில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உடைய கரம் தொட்டு பிள்ளைகளை தொட்டு அப்பா நீர் விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை தந்து வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.